சேலத்தில் அரிசி ஆலை உரிமையாளரிடம் லஞ்சம் பெற்ற உணவு கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் உட்பட 4 பேர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டனர். அரிசி கடத்தல் வழக்கில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க ஆஃபர் கொடுத்த அதிகாரிகள் சிக்கியது எப்படி? அரிசி கடத்தலில் ஈடுபட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அவரிடமே பேரம் பேசிய விவகாரத்தில் அதிகாரிகள் தங்களுக்கு தாமே பெரிய ஆப்பு வைத்துக் கொண்ட காட்சிதான் இது. குண்டாஸ் பாயாமல் இருக்க 15,000 ரூபாய் வாங்கிய அதிகாரிகளுக்கு சிறை விருந்து அளிக்கப்படுமா? நடந்தது என்ன? சேலத்தில் அரிசி ஆலை நடத்தி வருபவர் பாலு. இவர் மீது ரேஷன் அரிசி கடத்தியதாக 3க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அப்படி இருந்தும் தொடர்ந்து அரிசி கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாலு மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரை கைது செய்யாமல் இருக்க லஞ்சம் கேட்டு உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் மிரட்டியுள்ளனர். ஆனால் பணம் கொடுக்க மனம் இல்லாத பாலு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பது தொடர்பாக சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். பின்னர் அவர்களின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய பணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ராமராஜன், உதவி ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோரிடம் பாலு பணம் கொடுத்துள்ளார். அந்த தருணத்திற்காக காத்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவர்களை லவக்கென பாய்ந்து கையும் களவுமாக பிடித்தனர். தொடர்ந்து அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் உதவி ஆய்வாளர் சரவணகுமரன், தலைமை காவலர் ராமலட்சுமி ஆகியோரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து உணவு கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது அந்த அலுவலகத்தில் கணக்கில் வராத 1.5 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. பின்னர் லஞ்ச புகாரில் ஆய்வாளர் ராமராஜன், உதவி ஆய்வாளர்கள் ராமகிருஷ்ணன், சரவணகுமரன் மற்றும் தலைமை காவலர் ராமலட்சுமி ஆகிய 4 பேரையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். அரிசி கடத்தலில் ஈடுபட்ட ஆலை உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருக்க அவரிடமே லஞ்சம் வாங்கிய உணவு கடத்தல் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் கைது செய்யப்பட்ட சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.